நேயர்களுக்கு வணக்கம். மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. நம்ம நேத்து வீடியோ பேசும்போதே சட்டசபை கூட்டத்தொடர்ன்றது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நேத்துக்கு பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்டா ஆளும் கட்சியை பார்த்து பல கேள்விகள் கேட்டிருக்காரு. ஆளும் கட்சியால பதில் சொல்ல முடியாம திணற மாதிரியான காணொலிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லாவே சட்டசபையில என்ன நடந்துச்சு, எடப்பாடி அவர்கள் என்னெல்லாம் கேட்டாரு, அதுக்கு ஆளும் கட்சி எப்படி எல்லாம் அழுப்பினாங்க அப்படின்ற எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். நாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சட்டசபைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எதிர்கட்சி ஆளும் கட்சி ரெண்டு பேரையுமே பேச விடணும். சபாநாயகர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதிர்கட்சியை பேசவே விடாம ஆளுங்கட்சி தரப்பினர்ல இருக்கிற யாரு பேசினாலுமே நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ அதுல பார்த்தேன் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் பத்தி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, 41 உயிர் போயிருக்கு, இது வந்து சாதாரணமான விஷயமா, ஒருத்தர் வராரு அப்படின்னா நாங்க தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், அதை மீறி 41 உயிர் போயிருக்கு அப்படின்னா அது அவர் மேலதானே தப்பு இருக்கும், இது தலைவருக்கான அழகா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் முன்னெடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அவர் கேள்விகளை வைக்கிறாரு இல்லையா, அதற்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அவங்களுடைய வாதத்தை சொல்லணும். ஆனா அங்க பேசவே விடாம நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தே தான் போனாரு. இதை மீறியுமே நீங்க உள்ளதானே பேச விட மாட்டீங்க, சட்டசபைக்கு வெளியே நான் ஊடகங்களை பார்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ள பேச முடியாத நிறைய விஷயங்களை வெளியே பேசினாரு. ஆமா, அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, திமுக அரசுக்கு, அதாவது ஆளும் கட்சிக்கு சபாநாயகர் பேச கொடுக்கிற வாய்ப்பை எதிர்கட்சியான எங்களுக்கு மறுக்கிறாங்க, அதுவும் இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஏதாவது பேச வந்தோம் அப்படின்னா இருங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்றாரு. இது எல்லாமே ஒருதலை பட்சமா தான் இருந்துச்சு. சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். சட்டப்பேரவை தலைவர், அதாவது ஆளும் கட்சி எப்படி ஊடகங்களை, காவலர்களை எல்லாரையுமே விலைக்கு வாங்கினாங்களோ அதே மாதிரி சபாநாயகரையும் கூட விலைக்கு வாங்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இப்போ கரூர்ல அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அவங்க கேட்ட இடம் வேற, இவங்க கொடுத்த இடம் வேற. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி திருச்சியில, திருவாரூர்ல, நாகப்பட்டினம்ல, நாமக்கல்ல இந்த 5 மாவட்டங்கள்ல அவங்க பிரச்சாரத்தை நடத்தியிருக்காங்க. அங்க எவ்வளவு கூட்டங்கள் வந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அவங்க லிஸ்ட் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்ட காவலர்கள் மட்டுமே அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும். அதுவும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் நேற்று 660 காவலர்கள் அங்க பாதுகாப்புக்காக போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 500 காவலர்கள் பாதுகாப்புக்காக பணியமர்த்திருக்கோம் அப்படின்னாங்க. லைக் இவங்க சொன்னதே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அப்போ 500 உண்மையா, 660 உண்மையா? ஆனா அங்க இருந்த பொதுமக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 100 காவலர்கள் கூட இல்ல, அந்த வேலை சுற்றி ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாரும் டிராஃபிக்கை பார்க்க போகிறோம், டிராஃபிக்கை கிளியர் பண்ண போகிறோம், ரூட்டை கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. யாருமே இங்கே இல்லை, அதனால தான் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொன்ன ஒரு உண்மை. கொடுத்த பந்தோபஸ்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குறாங்க. அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போ என்னதான் நடந்தது? அவங்களுக்குள்ளே இத்தனை முரண்கள் இருக்கும்போது அங்க காவலர்கள் போனாங்களான்றதே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எடப்பாடி அவர்கள் எழுப்பியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இரவோட இரவா எப்படி 30க்கும் மேற்பட்ட உடல்களை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, அத்தனை டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க, எங்க பார்த்தாலுமே அரசு மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா
மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறைன்னு சொல்றாங்க, வர்ற நோயாளிகளை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய குறைகள் வருது. ஆனா இங்கே மட்டும் எப்படி அவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க? ஒரு உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கே அவ்வளோ நேரம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சு 3 மணி 4 மணிக்குள்ள 30க்கும் மேற்பட்ட உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி? அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி தரப்புல இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே உடனே கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. என்ன காரணம்? இந்த மாதிரி கரூர் சம்பவத்துல நிறைய விஷயத்த வந்து கேள்வியா வச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ நமக்கு கூட தெரியும், 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல இருந்து ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்துக்காக முதலீடு அந்த நிறுவனத்துல இருந்து கொண்டு வரதா ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இல்ல அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட சிஓ அவர்கள் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் நாங்க பண்ணவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நாங்க போடவே இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயத்த வெளியிட்டாரு. அப்போ தமிழக மக்களை திமுக அரசு எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்றது இதுலயே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம நமக்கு பக்கத்து மாநிலம் ஆந்திரா, அங்க வந்து கூகுளோட ஏஐ ஹப் அப்படின்ற ஒரு நிறுவனம் வரப்போகுது. அங்க 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பும் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய சிஎம் வந்து வெளியிட்டிருக்காரு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 1,30,000 கோடி முதலீட்டில் கூகுள் பிரம்மாண்டமான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கப்பட இருப்பது ஆந்திராவை மறு உருவாக்கம் செய்யும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் திட்டத்தில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அந்த செய்தி வந்த பிறகு நம்மளுடைய முதல்வருமே வந்து வெளிநாட்டுக்காக தொழில் முதலீடு ஈட்ட போற, அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து முதலீடு வாங்கிட்டு வந்து இங்க பண்ண போற அப்படின்ற மாதிரி இப்ப சமீபத்துல கூட போயிருந்தாரு. இத்தனை வெளிநாடு ட்ரிப் எல்லாம் போறாரு. ஆனா இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை விடல, ஒரு நிறுவனம் கூட புதுசா திறக்கல. ஏற்கனவே இருந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் இவ்வளவு முதலீடு அவ்வளவு முதலீடுன்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல போன இந்த ஜெர்மன் ட்ரிப்பு கூட அறிக்கை விட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து உடனே போட்டாரு. அவர் கோபாலபுரத்துல இருந்து அந்த ஆபீஸ் சென்னையில எங்க இருக்கு, கூகுள் மேப் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருந்தாங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட முதலீடு பண்ணணும்னா எதுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நிதி வாங்கணும்னா எதுக்கு நீங்க வெளிநாடு வரைக்கும் போகணும், உங்க கோபாலபுரத்துல இருந்து இங்க போனாலே போதுமே அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர்லாம் கூட போட்டிருந்தாரு. அந்த டைம் வந்து இது பயங்கரமா வைரல் ஆச்சு. ஒரு வெள்ளை கூட இது வரைக்கும் விடவே கிடையாது. பக்கத்து மாநிலம் எவ்வளவோ டெவலப் ஆகி எப்படி போயிட்டு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வரும்போது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி தருவோம், வேலை இல்லாத அத்தனை இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புல முன்னுரிமை தருவோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொன்னாங்க. ஆனா சொன்ன எதையுமே நிறைவேற்றல. ஏங்க டிரான்ஸ்பரண்டா அவரால் வெள்ளை அறிக்கை கூட விட முடியல. அவர் எப்படி ஒரு நல்ல முதல்வரா இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே எல்லாருக்குமே எழும்புது. இப்ப என்னன்னா இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க, நிறைய தலைவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களே குரல் கொடுக்கிற இடத்துல தான் இருக்காங்க. கவின் வழக்குல கூட பார்த்தேன் அப்படின்னா முதல் ஆளா போய் நின்னாங்க. ஆனா அந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்காக கோரிக்கை வச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேத்து பதிவுல கூட சொல்லியிருப்போம் இந்த திண்டுக்கல் ஆணவ படுகொலை அப்படின்றது. இப்போ இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆயிருச்சு. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞன் வந்து ஆணவ படுகொலை, சாதி ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. இன்ன வரைக்குமே திமுக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் போய் பார்க்கவே இல்லை. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப கவினுடைய ஆணவ படுகொலை நடக்கும்போது அவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குரல்களுமே அவருக்காக கேட்கப்பட்டது. அவருடைய மரணம் நடக்கும்போது தொலைக்காட்சி முழுவதுமே அதுதான் ஹெட்லைன்ஸா இருந்துச்சு. அவர் ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு டிபேட்டாவோ பேசு பொருளாவோ அந்த ஒரு செய்தி மட்டும் தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த இளைஞர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு அரசியல் தலைவருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லல. இப்ப வரைக்கும் அவருடைய மரணத்துக்கான நியாயம் அப்படின்றது கிடைக்கல. யார் மேல கேஸ் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் இந்த வழக்குல கைது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனையா என்ன இருக்க போகுது அப்படின்ற எந்தவித ஒரு சின்ன தகவலுமே வெளியே வரல. ஸோ அப்போ சாதி இல்லை சமூகம் இல்லை அப்படின்னு பேசுற இவங்களே அந்த மரணத்துல கூட அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் கவினுடைய மரணத்தை வச்சு அரசியல் செஞ்சாங்க, அதுக்காக குரல் கொடுத்தாங்க. இப்போ இந்த இளைஞரை பத்தி யாருமே எதுவுமே பேசல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது மட்டும் இல்லாம சட்டசபை தொடர் வந்து நாளைக்கும் இருக்கு, நாளைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன பேசுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல இருந்து பார்ப்போம். நன்றி.